அட்வொகேட் ப்ராக்டிஸில் நம்ம அடிக்கடி கேட்குற வேர்டு வந்து வக்காலத்து நாமா. நிறைய பேர், அதாவது லா ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் யங் லாயர்ஸ் கேட்டாங்க, சார் இந்த வக்காலத்து நாமா எப்படி ஃபில் பண்ணுறது? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஏதாவது நாங்கள் விட்டுறோம், ஃபைல் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆகிடுது, சீனியர்கிட்ட நாங்கள் திட்டு வாங்குகிறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று வீடியோ போடுங்க சார் சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி, அவங்க ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி இப்போ நம்ம வக்காலத்தை பற்றி எப்படி ஃபில் பண்ணுறன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். மொத்தம் 19 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். 19 பாயிண்ட்டும் 1, 2, 3 சொல்லிட்டு வக்காலத்தை ஃபில் பண்ணி அதோட இதோடு சேர்த்து அந்த ஸ்கேனும் உங்களுக்கு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வக்காலத்து ரூலுக்கு போயிடுவோம். வக்காலத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பாருங்க ஸ்டாம்ப். முதல்ல ஸ்டாம்ப் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. அதில் 3 விதமான ஸ்டாம்ப் இருக்கும். ஒன்று அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட், இப்போ அட் ப்ரெசென்ட் 120. இன்னொன்று அட்வொகேட் கிளர்க் வெல்ஃபேர் ஃபண்ட், அது எவ்வளவு? 20 ரூபா. 3வது ஸ்டாம்ப்பு கோர்ட் ஃபீஸ் 10 ரூபா. ஸோ டோட்டலாக 120 + 20 + 10, 150 ரூபாய்க்கு வக்காலத்து ஸ்டாம்ப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அ ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், கோர்ட் நேம். வக்காலத்தில் டாப்பில் எந்த கோர்ட்டு, நாங்கள் மாடல் ஃபார்மில் 10th mm மாடலாக எடுத்திருக்கோம். அதில் 10th அப்படின்னு போட்டால் போதும். இன்னும் மேலே கூட நல்லா 10th mm போட்டால் கூட போதும். ரெப்பிட்டேஷன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கோர்ட் நேம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துங்க. இது ஐட்டம் நம்பர் 2. அடுத்தது கேஸ் பர்டிகுலர்ஸ். அதாவது கேஸ் பர்டிகுலர்ஸ்னாக்கா, கேஸ் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களா? சிஎம்பினா சிஎம்பி நம்பர், இன் சிசி நம்பர். கேஸ் நம்பர் கரெக்டாக பர்ஃபெக்டாக, இயர் ஒருவேளை மாறி இருக்கலாம், நம்பர் கரெக்டாக இருக்கும், இயர் மாறி இருக்கலாம். ஸோ நம்பரும் இயரும் கரெக்டாக இதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. இது நம்பர் 3. நம்பர் 4, காஸ்ட் டைட்டில். யார் மேலே போட்டிருக்கிறது? மேலே பெட்டிஷனர் நேம், கீழே எந்த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அது கரெக்டாக எழுதிருக்கீங்களா? இனிஷியலோட கரெக்டாக எழுதிருக்கீங்களா? அந்த காஸ்ட் டைட்டில் வேறையானோட ரிட்டர்ன் ஆகிடும். இது நம்பர் 4. தென் 5 பாருங்கள், கிளைண்ட் நேம். அதில் வக்காலத்து நாமான்னு சொல்லிட்டு ஐ டேஷ்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல கிளைண்ட் நேம் எழுதணும், தெளிவாக எழுதிடணும். அது 5. நம்பர் 6, அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வி அப்பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் நம்பர் 6 பாயிண்டில் வந்து கவுன்சில் நேம், அவர் யார் கவுன்சிலர் இருக்காரோ அவங்க நேமை தெளிவாக நீங்கள் எழுதிடணும். 7, சிக்னேச்சர் ஆஃப் தி கிளைண்ட். ரொம்ப முக்கியமானது. கிளைண்ட்டுடைய சிக்னேச்சரை வாங்கியிருக்குமான்னு பாருங்கள். 8, அட்டஸ்டேஷன் டு பி டன். இது நானே நிறைய முறை தப்பு பண்ணியிருக்கேன். கடகடன்னு சொல்லிட்டு போட்டுருவோம், அட்டஸ்டேஷன் இல்லாமல் பண்ணிவிடுவோம். அட்டஸ்டட் பிஃபோர் மீ, இல்லை அட்டஸ்டட் பை, அது இருக்குதான்னு பார்த்துங்க. அதில் முக்கியமான இது என்னென்னாக்கா, அந்த அட்டஸ்ட் பண்ணுறவங்க கவுன்சில் ஆன் ரெக்கார்டாக இருக்கக்கூடாது. இல்லாதவங்களுக்கு மேலே தான், இல்லாத ஒரு 3rd அட்வொகேட், 3வது அட்வொகேட் கிட்ட தான் அந்த அட்டஸ்ட் பண்ணணும். அது மைண்டில் வச்சுங்க. ஸோ அது 8. 9வது முக்கியமாக, கிளைண்ட்டு எந்த கையெழுத்து, அதை எந்த லாங்குவேஜில் போடுறாங்க. தமிழில் போட்டாங்கனாக்கா எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அப்படின்னு அந்த வேர்டு இருக்கணும். இல்லை கை நாட்டுன்னு வச்சிங்களேன், அது அவரோட லாங்குவேஜுக்கு புரிஞ்சு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கை நாட்டை வச்சுருக்காரு அப்படின்றத விவரம் இருக்கணும். இல்லை இங்கிலீஷ்லேயே எழுதியிருந்தால் கூட சார் தான், இங்கிலீஷில் கையெழுத்து போடுவாங்க, ஆனால் இங்கிலீஷ் தெரியாது. அப்போது அவருக்கு என்ன லாங்குவேஜோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த லாங்குவேஜ் முக்கியமாக எழுதணும். இந்த மாடல் ஃபார்மில் நான் தமிழ்னு எழுதியிருக்கிறேன். ஆல்ரைட். நம்பர் தென் 10, டேட் ஆஃப் தி எக்ஸிக்யூஷன். அந்த கடைசியில் டேட்டட் சென்னை அப்படின்னு போடுவாங்க. அதில் டேட் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், மந்த்தை கரெக்டாக ஃபில் பண்ணிங்களான்னு பார்த்துக்குங்க. இது வந்து 10வது கண்டிஷன். ஆல்ரைட், 1 to 10 பார்த்தாச்சு. தென் கம் டு 11, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி கிளைண்ட். அந்த வக்காலத்து இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி தான் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் சீரியல் நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னாக்கா, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி கிளைண்ட். கிளைண்ட்டுடைய நேமும் அவங்களுடைய அட்ரஸும்
கரெக்டாக கிளியராக எழுதணும். அதில் முக்கியமாக உங்களோட ஃபோன் நம்பர், அவருடைய இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடியும் எழுதணும். அடுத்தது, நீங்கள் சப்போஸ் அவங்களது வந்து இமெயில் ஐடி இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லைன்னு வச்சுங்க, என்ன சார் செய்யலான்னு கேட்கலாம். ஆதார் நம்பர் எழுதலாம், தப்பே இல்லை. ஆல்ரைட். அடுத்தது நம்பர் 12, சிக்னேச்சர் ஆஃப் தி அட்வொகேட்ஸ் வித் தி என்ரோல்மெண்ட் நம்பர். யார்? கவுன்சில் ஆன் ரெக்கார்ட். அவங்களுடைய சிக்னேச்சர் நம்ம கரெக்டாக நம்ம சிக்னேச்சர் போட்டிருக்கோமா? 3 அட்வொகேட் போட்டிருக்காங்களா நேமு, 3 அட்வொகேட் சிக்னேச்சர் இருக்குதா? 3 2 போட்டிருந்தீங்கன்னா இன்னொரு இன்னொன்று எங்கன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. ஸோ எத்தனை அட்வொகேட்டோ அத்தனை பேர் கரெக்டாக சைன் பண்ணியிருக்கீங்களா? சைன் பண்ணும்போது அவங்களோட என்ரோல் நம்பரை கிளியராக அவங்களுக்கு கீழே தெளிவாக நீங்கள் எழுதணும். அது ரொம்ப முக்கியம். அது நம்பர் 12. தென் நம்பர் 13, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி கிளைண்ட். அது கீழேயே ரைட் சைடில் வரும். 13வது நம்பர் போட்டிருப்பாங்க டாக்குமெண்ட்டில். அது கிளைண்ட்டுடைய நேமும் அவங்களுடைய அட்ரஸும் தெளிவாக நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது நம்பர் 14, அட்ரஸ் ஃபார் சர்வீஸ். இது உங்களுக்கு தெரியும். கவுன்சில் ஆன் ரெக்கார்ட் அட்வொகேட் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அட்ரஸில் கொடுத்தா கரெக்டாக கோர்ட் ப்ராசஸ்லாம் கரெக்டாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை அங்கே எழுதணும். அடுத்தது டாக்கெட் தெரியும். அது நீங்கள் இன்னொரு பக்கம், வக்காலத்தின் இன்னொரு பக்கம், அந்த டாக்கெட்டில் ஐட்டம் நம்பர் 15 சொன்ன இடத்துல நீங்கள் அகைன் டாப்பில் கோர்ட் நேம் போட்டுடணும். 16ல் அதே மாதிரி கேஸ் நம்பரு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துடணும். ஏன்னா 16 நம்பரில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். 17 காஸ்ட் டைட்டில் கரெக்டாக எது இருக்குமா அந்த டாக்கெட் ஷீட்டில் அப்படின்றத தெளிவாக நீங்கள் மறுபடியும் உஷாராக பார்க்கணும். அடுத்தது அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா வக்காலத்து நாமாவிலேயே நீங்கள் அக்யூஸ்டுக்கு அப்பியர் ஆனீங்கன்னாக்கா நீங்கள் போடுற அந்த கேஸு என்னைக்கு போட்டிருக்குது அப்படின்ற ஹியரிங் டேட்டோட போட்டிங்கன்னு வச்சுங்க, அது ஈஸியாக அந்த டேட்டை பார்த்து பிசி அந்த ஒரிஜினல் ரெக்கார்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில இதில் செக்ஷனில் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அன்றைக்கி தான் கேஸு வருதுனாக்கா நீங்கள் அதை ஹியரிங் டேட் போடணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் கூட அன்றைக்கி வந்தால் கூட ஹியரிங் டேட் சொல்லிட்டு அன்றைக்கி அந்த டேட்டில் கூட நீங்கள் போடலாம். ஏன்னாக்கா என்றைக்கு போட்டிருக்கின்ற விவரம் இருக்கும். அது ரொம்ப நல்லது ஹியரிங் டேட் போடுறது. ஆல்ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் நம்பர், காஸ்ட் டைட்டில் முடிஞ்சது, ஹியரிங் டேட் முடிஞ்சது. லாஸ்ட்டு 19, நேம் ஆஃப் தி கவுன்சில். அந்த டாக்கெட் ஷீட்டில் லாஸ்ட் எண்டில் கவுன்சில் நேம் எழுதிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் எழுதிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் ஃபஸ்ட் பேஜ் வக்காலத். டாக்கெட்ன்றது நெக்ஸ்ட் பேட்ச். நெக்ஸ்ட் பேஜில் 14 to 19 வந்து டாக்கெட். ஸோ இந்த மொத்தம் டோட்டலாக நீங்கள் வக்காலத்தை எடுத்துக்கிட்டு இது 19 ஐட்டமும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்குமா சொல்லிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணி செக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். இருக்கும், பெரிய கேஸாக இருக்கும், எல்லாம் கஷ்டப்பட்டு ஸ்டே வாங்குற மேட்டராக இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்டையர் பண்டலுமே அப்படியே ரிட்டர்ன் ஆக வேண்டியிருக்கும். ஸோ சீனியருக்கு இது தொந்தரவு கொடுக்காம நம்ம ஜூனியர் எஃபெக்டிவாக இருந்தீங்கன்னாக்கா சீனியருக்கும் நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்கும். சரிங்களா? நன்றி.